அம்பலம் தில்லையம்பலம். கார்த்திகை மாதம் என்று சொன்னாலேயே நம் எல்லோருடைய நினைவுக்கும் வருவது திருவண்ணாமலை கார்த்திகை தீபம்தான். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்து அன்று திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகின்ற தீபத்தை தரிசனம் செய்தால் என்ன பயன் கிடைக்கும் என்பதை எல்லாம் வல்ல சிவபெருமானே சொல்லியிருக்கின்றார். இந்த உண்மையை சைவ எல்லப்ப நாவலர் என்ற பெருமகனார் அருணாச்சல புராணம் என்ற நூலிலே குறிப்பிடுகின்றார். கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி மலை நுனியில் காட்டா நிற்போம். வாய்த்த அந்த சுடர்காணில் பசி பிணி இல்லாது உலகில் மன்னி வாழ்வார். பார்த்திவர்க்கும் அருந்தவர்க்கும் இடையூறு தவிரும். இது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கு முத்திவரம் கொடுப்போம் என்றார் என்று அருணாச்சல புராணத்தில் சைவ எல்லப்ப நாவலர் பேசுகின்றார். கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தை தரிசனம் செய்தால் என்ன பயன் என்பதை இறைவனே சொல்லுகின்றார். தீபத்தை மிகுந்த அன்போடு தரிசனம் செய்கின்ற அன்பர்களின் வாழ்வில் பசியோ நோயோ இருக்காது என்றும் மண்ணில் நல்ல வண்ணம் நிம்மதியாக வாழலாம் என்றும் இறைவர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, நாட்டை ஆளுகின்ற அரசர்களுக்கும் சரி, இறைவனியில் நிற்கின்ற உண்மை அடியார்களுக்கும் துறவிகளுக்கும் சரி, அவர்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற இடையூறுகள் துன்பங்கள் நீங்கி போகும் என்று சொல்லுகின்றார். எல்லாம் வல்ல சிவபெருமானே அருட்பெரும் ஜோதியாக நிற்கின்றான் என்ற உண்மையை உணர்ந்து தீபத்தை அன்போடு தரிசனம் செய்கின்ற அனைவருக்கும் 16 வகையான பேறுகளையும் தருவதோடு கார்த்திகை தீபத்தை கண்டு அன்போடு வணங்குபவர்களுடைய 21 தலைமுறைக்கு முத்திப்பேற்றை தந்தருள்வேன் என்கிறார் சிவபெருமான். இத்தகைய சிறப்பு மிக்க கார்த்திகை தீபத்தை திருவண்ணாமலைக்கு சென்று தீப தரிசனம் செய்ய முடியவில்லை என்று சிலர் கருதலாம். வருத்தப்பட தேவையில்லை. திருவண்ணாமலையின் சிறப்பு என்ன என்று சொல்லும்போது, நினைக்க முத்தி தரும் திருவண்ணாமலை என்று நம்முடைய முன்னோர்கள் போற்றுவார்கள். எனவே திருவண்ணாமலைக்கு செல்ல முடியாதவர்கள் கார்த்திகை தீபத்தன்று நாம் வாழுகின்ற பகுதியிலே உள்ள திருக்கோயில்களில் ஏற்றப்படும் தீபத்தையோ அல்லது அருகாமையில் இருக்கும் மலைகளில் ஏற்றப்படும் தீபத்தையோ மெய்யன்போடு தரிசனம் செய்தாலும் கூட அவரவர் வாழ்வில் இருக்கின்ற துன்பங்களெல்லாம் நீங்கி அனைவரும் மண்ணில் நல்ல வண்ணம் நிம்மதியாக வாழலாம் என்பது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ள உண்மையாகும். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாகிய அண்ணாமலையாரை அன்போடு வணங்கி நலம் பல பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.